காலத்தில் மலைகளுக்கு இடையே அமைந்திருந்த ஒரு சிறிய நகரத்தில் டாம்சன்ஸ் என்ற குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. தாம்சன் உள்ளூர் தொழிற்சாலையில் அயராது உழைத்து அவர்களது 3 குழந்தைகளான லில்லி, ஜேக் மற்றும் எமிலி ஆகியோரின் வாழ்க்கையில் சாதிக்க முயன்றனர். அவர்களது கடின உழைப்பு இருந்தபோதிலும் தொழிற்சாலையின் ஆட்குறைப்பு மற்றும் குறைந்த ஊதியம், டாம்சன்ஸ் கடன்கள் அதிகம் ஆனது. அவர்கள் பெரும்பாலும் உணவை தவிர்க்க வேண்டும் அல்லது மேசையில் உணவை வைக்க அண்டை வீட்டாரின் தாராள மனப்பான்மையை நம்பியிருக்க வேண்டும். மூத்த மகளான லில்லி குடும்பத்தின் வருமானத்திற்கு உதவியாக பள்ளிக்குப் பிறகு கூலி வேலைகளில் ஈடுபட்டார். அவள் அண்டை வீட்டாரை பார்த்துக் கொண்டிருந்தாள் மற்றும் நகரத்தைச் சுற்றி வேலைகளில் உதவினாள். அவளுடைய சொந்த ஓய்வு நேரத்தை தியாகம் செய்து, நடுத்தர குழந்தையான ஜேக் வீட்டில் சவால்கள் இருந்தாலும் பள்ளியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். தனக்கென்றும் தன் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்ற கனவுடன் அவர்களின் நெரிசலான குடியிருப்பில் ஒற்றை விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் நீண்ட மணி நேரம் படிப்பதைச் செலவிட்டார். இளையவரான எமிலி அவர்களின் நிதிப் போராட்டங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இளமையாக இருந்தார். ஆனால் வீட்டிலுள்ள பதற்றத்தை உணர முடிந்தது. அவள் அடிக்கடி அவர்களின் குடும்பத்தின் படங்களை வரைவாள். அவர்கள் மகிழ்ச்சியாகவும் கவலையற்றவர்களாகவும் கற்பனை செய்கிறார்கள். பருவங்கள் மாறியதால் டாம்சன்ஸின் அதிர்ஷ்டமும் மாறியது. விடாமுயற்சி மற்றும் சமூகத்தின் ஆதரவுடன் அவர்கள் மெதுவாக தங்கள் கஷ்டங்களை சமாளிக்க ஆரம்பித்தனர். டாம்சன் உள்ளூர் உணவகத்தில் 2வது வேலையை கண்டுபிடித்தார். அதே நேரத்தில் திருமதி டாம்சன் வாராந்திர சந்தையில் வீட்டில் கைவினைப் பொருட்களை விற்கத் தொடங்கினார். அவர்கள் எதிர்கொண்ட பின்னடைவுகள் மற்றும் சவால்கள் இருந்தபோதிலும் டாம்சன்ஸ் ஒற்றுமையாக இருந்தனர். ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பில் வலிமையை கண்டனர். அவர்களின் போராட்டங்கள் மூலம் அவர்கள் வாழ்க்கை எந்த வழியில் வீசினாலும் உறுதிப்பாடு, விடாமுயற்சி மற்றும் ஒரு குடும்பமாக ஒன்றாக ஒட்டிக்கொள்வதன் முக்கியத்துவத்தின் உண்மையான மதிப்பை கற்றுக்கொண்டனர். அவர்கள் கைகோர்த்து நின்று மலைகளுக்குப் பின்னால் சூரியன் மறைவதை பார்த்தபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் வரை எதையும் வெல்ல முடியும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள்.